சென்னை லூகாஸ் டிவிலேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து பாடி ஃப்ளைஓவரில் ஒரு யூ டர்ன் போட்டால் அண்ணா நகர் போகிற வழி. அங்கே லெஃப்ட் சைடில் முட்டு சந்துக்கு பக்கத்தில் முட்டையில் நிறைய வெரைட்டிஸ் செய்கிறதா கேள்விப்பட்டோம். அங்கே போனால் உண்மையிலேயே நிறைய வெரைட்டிஸ் தான். சூப்பர் ஃப்ளஃபி ஆம்லெட்டு, ஸ்பைசி மெக்சிகன் எக்ஸ்ப்ரே, ஸ்பானிஷ் ஆம்லெட்டு, பிரெட் ஆம்லெட்டுன்னு ஏகப்பட்ட வெரைட்டி. கூட வந்த சாஃப்ட்வேர் பையன் சாப்பிட்டா வேற ஒன்றும் ஆகாதேன்னு சந்தேகத்தை கலப்பினாலும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சும்மா சாப்பிட்டானா? அதான் இல்லை, அக்கா கிட்ட கடலையை போட அக்கா தன் முட்டை கடையோட ரகசியத்தை புட்டு வைக்க, சாரிப்பா, முட்டை மாதிரி பொரிச்சு வைக்க கேட்க நல்லா தான் இருந்தது. அதான்க்கா, அந்த மாதிரி இந்த ஸ்பானிஷ் இந்த மாதிரி நம்ம ஊரில் செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் ஐடியா கொடுத்தா? எனக்கு ஃப்ரெண்டு இருக்காங்க. ஓகே. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. சரி, நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்ட முட்டை போர் அடிக்குது. அப்போல்லாம் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காது. ஸோ கொரோனா டைம்னா தெரியும், இந்த ஃபுல் லாக்டவுன் அப்போ ஃபஸ்ட்டு கொரோனால ஃபுட்டெல்லாம் கிடைக்காம முட்டை வச்சு சாப்பிட முடியாமல் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஸ்பானிஷு, இந்த ஃப்ளஃபி, அப்புறம் அது. சரி, அப்புறம் வீட்டில் அதை நாங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டோம். இந்த ஸ்டிக்கு வந்து கொரியன் ஃபுட்டு. ஓகே. ஸோ அதை நாங்கள் இது பண்ணோம், எடுத்துட்டு இது நாங்கள் ட்ரை பண்ணோம். இந்த ஸ்பானிஷ்லாம் வீட்டில் போட்டு சாப்பிடுவோம். ஓகே, நல்லா இருக்குது. நம்ம மசாலாவில் சாப்பிட சொல்ல ஓகே ஓகே, அப்படியே க்ரியேட்டிவாக பண்ண சொல்ல சக்ஸஸ் ஆகிடும். முட்டையிலேருந்து கோழி வந்துதா, கோழியிலேருந்து முட்டை வந்துதான்னு மொட்டையாக கேட்பாங்களே, இங்கே வந்தால் முட்டையை ஒற்றி குழியில் ஊற்றி குச்சியில் நிற்க வைக்கிறாங்க. கேட்டால் ஸ்டிக்கி ஆம்லெட்டான். அதில் மயோனிஸ் தடவி மிளகா பொடியை லேசாக தூவி அது மேலே சாஸை கோலம் போட்டு கொத்தமல்லியை ட்ரெஸ்ஸிங் பண்ணி அப்பா வாய் ஊறுது. அப்புறம் ஒரு முட்டையை எடுத்து மஞ்சக்கருவை அலக்கா மாற்றி வெள்ளைக்கருவை ஒரு கிளாஸில் ஊற்றி, உங்கள் வீட்டாடியா எங்கள் வீட்டாடியா, முட்டை போட்ட கோழிக்கு இடுப்பு வலி வந்ததோ இல்லையோ, அந்த கிளாஸு அந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டி டங்கு டிங்குன்னு கத்திச்சு. நாமக்கல்ல ஏதோ ஒரு பண்ணையில் அமைதியாக முட்டை போட்டு படுத்து தூங்குற அந்த கோழியை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தேன். நம்மால் இங்கே ஒரு புடி பிடிச்சது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு ப்ரோ கிட்ட ஒப்பீனியன் வேற கேட்டார். ப்ரோ, இந்த டிஷ் பேர் என்ன ப்ரோ? ஸ்பானிஷ் சீசி பிரெட் ஆம்லேட். ஓகே ப்ரோ, நல்லா இருக்குது. இல்லைங்க சூடாக இருக்குது. நாளைக்கு போது மாலதிக்கா ப்ரோ, நான் சாப்பிடும்போது இப்போ தான் மாலதிக்கா கொதிக்கி கொடுத்தாங்க. இல்லை, இந்த கடைக்கு வந்து மெயின் காரணமே 2 அக்காங்க தான் வச்சுருக்காங்க இந்த கடைக்கு. அதான். எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா உங்களுக்கு? ஓகே தான் ப்ரோ, கம்மியாக இருக்குது, காசுக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம தர காசுக்கு குவான்டிட்டி ஓகே, குவான்டிட்டி குவாலிட்டி கூட ஓகே தான். ஏன்பா உனக்கு இந்த வேலை? அடுத்த விஜயாக இப்போவே அடி போடுறியா? மொத்தத்தில் முட்டை ஃபெஸ்டிவல் நல்லா தான் இருந்தது. காலையில் மற்ற விவரத்தை சொல்கிறேன்னு நம்மால் கிளம்பிட்டான். நாங்களும் கிளம்புறோம். பாய்.